நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் என்றால் அவர் யார் என்று நமக்கு தெரியணும்ல. யாராவது நம்ம வீட்டு வந்து கதவை தட்டினா கூட நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்து யாருன்னு கேட்டு அப்படிதான் திறக்கிறோம்ல. இப்ப இந்த வசனத்துல நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் ஆனப்படினாலே நீங்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் முறையிடாதிருங்க, ஏன்னா அப்படி செய்தால் நீங்க நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் அப்படின்ட்டு ஒரு எச்சரிப்பை வந்து பாத்தீங்கன்னா தேவ ஜனங்களுக்கு வந்து கொடுக்கறத நீங்க பாக்குறீங்க. அப்படின்னாலே அவர் யார் என்று சொல்லி நம்ம அறிய வேண்டும். வேதாகமம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, நம்ம அறிந்த காரியம் தான். ஆனா சிம்பிளா நம்ம அதை பார்த்து விட்டு என்னென்ன ஆலோசனைகளை இந்த இடத்துல, இந்த நிருபத்துல, இந்த அதிகாரத்துல யாக்கோபு வைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். தேவனே நியாயாதிபதி, அவர் ஒருவரே நியாயாதிபதி என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 75:7 வசனத்தினுடைய முதல் பகுதியில தேவனே நியாயாதிபதி அப்படி சொல்லி வாசிக்கிறோம். அப்படியானால் தேவன் என்கிற ஒருவரே நியாயாதிபதியாக நமக்கு காணப்படுகிறார் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். அப்ப தேவன் எத்தனை பேர் என்று சந்தேகத்தோடு அல்லது நிச்சயத்தோடு வாழ்பவர்களுக்கு என்ன அர்த்தம், தேவன் வந்து எத்தனை பேர் அப்படின்றதான ஒரு சந்தேகத்தோட காணப்பட்டாலும் சரி, தேவன் எத்தனை பேர், இத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிச்சயத்தோடு அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருவர் என்கிற நிச்சயத்தோடு காணப்படுறவங்க உண்டு. சிலர் வந்து பாத்தீங்கன்னா இருவர் என்கிற நிச்சயத்தோடு கூட நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களா, இருத்துவம் அப்படி இருக்கு, இருத்துவம் அப்படின்ட்டு. அப்படி வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் என்று விசுவாசிக்கிறவர்கள் உண்டு. தேவன் வந்து மூவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த நிச்சயத்தோடு, அதாவது அந்த விசுவாசத்தோடு வாழ்கிறவர்கள் உண்டு. எப்படியா இருந்தாலும் பிதாவாகிய தேவன் ஒருவரே நியாயாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். யார் தான் நியாயாதிபதி அப்படின்னு சொன்னா, தேவன் நியாயாதிபதி என்று சங்கீதத்துல வாசிக்கிறோம். அந்த தேவன் யார் என்று சொல்லி 1 பேதுரு 1:17 வாசிக்கிறோம். பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். எங்க இருக்கிற வரைக்கும் தான் பயத்தோட நடந்து கொள்ளணும்? இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பயம் நடுக்கம் எல்லாம் இல்ல. பரலோகத்துல பிரவேசித்து விட்டா ஏன் இங்க இருக்கும்போது பயம் நடுக்கம் அப்படின்னு சொன்னா, நாம தவறக்கூடாது, தவறான வழியில போயிடக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமாக நாம காணப்படக்கூடாது, நடந்து விடக்கூடாது அப்படின்றதுனுடைய பயம் தான் வந்து பாத்தீங்கன்னா பயம் என்று சொல்லுகிறது. அப்ப என்னுடைய வசனத்துக்கு நடுங்குங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய வழியை அவன் சரி செய்து கொள்வான், செம்மைப்படுத்தி கொள்வான். அதுதான் என்னுடைய அர்த்தம். அப்ப அதை போல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியிலே நீங்கள் வாழ்கிற பரதேசிகளாய் வாழ்கிறதான இந்த நாட்களிலே நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள் என்று சொன்னால், நியாயம் தீர்க்கிறவரை பிதாவாக தொழுது கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் ஒருவர் என்றும் அவர் நம்முடைய பிதா என்றும் அவரை தான் நம்ம தொழுது கொள்கிறோம் என்றும் அவர்தான் நம்மளை நியாயம் தீர்க்கிறவர் என்றும் இந்த வசனத்துல வாசிக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, மனிதனாக வெளிப்பட்ட இயேசுவை கொண்டே நியாய தீர்ப்பை பிதாவாகிய தேவன் செய்வார் என்றும் வேதம் வந்து விளக்குகிறது. அப்போஸ்தலர் 17:31 இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17:31 மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், இனி வரப்போகிறதான காலத்துல ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்றாரு அல்லது சொல்லி கொடுக்குறாரு. அதான் 17ஆம் அதிகாரத்துல காணப்படுது. அப்போஸ்தலர் 31 என்ன பார்த்தோம், தேவன் ஒருவரே நியாயாதிபதி. தேவனே நியாயாதிபதினா தேவன் ஒருவரே நியாயாதிபதினு அர்த்தம். அப்ப அந்த தேவன் யாருன்னா நம்மளை எல்லாம் உண்டாக்கின பிதா என்கிறவர் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இங்க பார்க்கிறோம், ஒரு நாளை குறித்து தாம் நியமித்த ஒரு மனுஷனை கொண்டு இந்த பூலோகத்தை அவர் நியாயம் தீர்ப்பார், அவரை உயிரோடு எழுப்பி வந்து காண்பித்தார் அப்படி வாசிக்கிறோம். அப்படினால அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பல கேள்விகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எழும். பிதாவாகிய தேவன் வந்து நியாயாதிபதியா, மனுஷகுமாரனாகிய இயேசுவானவர் நியாயாதிபதியா, அல்லது பிதாவாகிய தேவன் மனிதனாக காணப்பட்ட இயேசுவை நியாயாதிபதியாக பயன்படுத்துவாரா அப்படின்றதான பல கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா எழும் இல்லையா. இப்ப நார்மலா படிக்கிறதான ஒரு ரீடருக்கு இப்படி எழும் இல்லையா. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சில காரியங்கள்லாம் நம்ம பார்த்து கொண்டே வருகிறபடினாலே ஒருவேளை தெளிவு காணப்படலாம். ஆனா நார்மலா பைபிளை வாசிக்கிறதான ஒரு ரீடருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் சங்கீதத்தை வாசிக்கிறான், தேவனே நியாயாதிபதி. பேதுரு நிருபத்தை எழுதும் போது சொல்றாரு,
நியாயம் தீர்க்கிறவர் தான் நீங்க பிதாவாக தொழுது கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர்ல வந்து பாத்தீங்கன்னா வாசிக்கிறீங்க என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவானவர் தான் நியாயம் தீர்க்கிறவர், அல்லது பிதாவானவர் இயேசுவை கொண்டு நியாயம் தீர்ப்பார், அதாவது ஒரு மனுஷனை கொண்டு நியாயம் தீர்ப்பார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிதாவாகிய தேவன் நியாயாதிபதியா, மனுஷனாகிய இயேசுவானவர் நியாயாதிபதியா, அல்லது ஒருவர் இன்னொருவரை கொண்டு நியாயம் தீர்ப்பாரா, அல்லது அவரை பயன்படுத்துவாரா, இல்ல இவர்கள் ரெண்டும் கூட்டா இருந்து இந்த காரியத்தை செய்வாங்க அப்படின்னு சில கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னுக்காக இல்லை, ஆனா அப்படி தோன்றும். நிச்சயமாக விளக்கம் என்ன அப்படி பார்த்தா, நமக்கு வந்து ஒரே தேவன் உண்டு, அவர் நம்மை உண்டாக்கின பிதா, அதனால பிதான்னு சொல்றோம். உண்டாக்கின அப்படின்னா பிதா. நம்முடைய ஒரே பிதாவாகிய இந்த தேவன் நம்மை ரட்சிக்க பூமியில் மனிதனாக வெளிப்பட்டார். எல்லாரும் விசுவாசிக்கலனாலும் உண்மை வந்து பாத்தீங்கன்னா அதுதான், நம்மளை உண்டாக்கின பிதா தான் பூமியில நம்மை ரட்சிக்க மனிதனாக வெளிப்பட்டார். எப்படி ரட்சித்தார் அப்படி கேள்வி வருது இல்லையா? எப்படி ரட்சித்தார்? நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டதன் மூலம் ரட்சித்தார். தேவனை இவ்வண்ணமாக ஏற்க மறுக்கிறவர்கள் அவரை மறுதலிக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். ஏற்க மறுக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நியாயாதிபதியாக அவர் வெளிப்படும் பொழுது அவருடைய நியாய தீர்ப்பில் அழிவார்கள். இந்த அதிகாரத்தை நீங்க முழுசா வாசிக்கணும். நம்ம ஒரு வசனத்தை தான், அந்த ஒரு வசனத்திலையும் பாதியை தான் எடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அதிகாரத்தை நீங்க முழுமையாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எப்படி வந்து அவரை நிராகரிக்கிறவர்களை குறித்து சில காரியங்கள் சொல்லப்பட்டு, அதுக்கப்புறம் ரட்சிப்பை அடைந்தவர்களுக்கு ஆலோசனையாக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதை நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம். சரி, இப்ப சில வசனங்களை உங்களுக்கு காண்பிச்சு விடுறேன். இப்ப நான் சொன்னதான காரியங்களுக்கு ரோமர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பதிலளிப்பார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நியாய தீர்ப்புனா அதானே, அவனவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன். இது யார் அளிப்பார்னா தேவன் அளிப்பார் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 22, 12, 13 வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். அந்த தேவன் அல்லது கிரியைக்கு தக்க பலனை அளிக்கிறவர் யார் என்று சொல்லி பார்த்தா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பேசுகிறார். அந்த அதிகாரத்துக்கு மேல போனீங்கன்னா அது இயேசுவானவர் பேசுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதே கீழே வந்து பார்க்கும்போது 20வது வசனத்துல, வெளிப்படுத்தல் 22:20, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். யோவான் கேட்கிற யோவான் சொல்றாரு, ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி முடிக்கிறார். அப்ப ரொம்ப கிளியராக இந்த நியாயாதிபதி என்று சொன்னால் தேவன் என்றும், அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்மளை வந்து நியாயம் விசாரிக்கிறார் சொன்னால், அதற்கு முன்பாக ரட்சிப்பிற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி விட்டு ரட்சிக்கப்படாதவர்களே அல்லது ஏற்காதவர்களே அவரை மறுதலிக்கிறவர்களை நியாயம் தீர்க்க அவர் வருகிறார் என்றுதான். அதே ரட்சகர் தான் வந்து பாத்தீங்கன்னா நியாயம் தீர்க்க வருகிறார். ஆனா அப்படின்னாலும் எழுதப்பட்டிருக்கு, ஒரு மனுஷனை ஒரு நாளை நியமித்து அதிலே தாம் தெரிந்து கொண்டதான மனுஷனை, அதாவது இயேசுவை கொண்டு நியாயம் தீர்க்கிறார். அப்படின்றதனுடைய அர்த்தம் என்னன்னா, தேவன் மனிதனாக வெளிப்பட்டு நம்மளை ரட்சித்தது போலவே அதே தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு, நியாயம் தீர்ப்பார். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேவனே நியாயாதிபதி என்று சொல்லப்படுகிறதான காரியம்.